காங்கிரஸ், அசராத திமுக, நடப்பது என்ன? நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்த திமுக கூட்டணிக்குள் காங்கிரஸ் கொளுத்தி போட்ட ஆட்சியில் பங்கு நெருப்பு இப்போது எங்களுக்கு 41 தொகுதிகள் வேண்டும் என்ற கட்டத்தில் வந்து நிற்கிறது. கடந்த முறை திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 18 தொகுதிகளை மட்டுமே கையகப்படுத்தியது. இந்த நிலையில் இம்முறை காங்கிரஸ் கோட்டாவை 20 தொகுதிகளுக்குள் நிறுத்திவிட வேண்டும் என திட்டம் வைத்திருந்தது திமுக தலைமை. அப்படி ஏதும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்பது காங்கிரஸ் தொண்டனின் உரிமை என்று பேச ஆரம்பித்தார்கள். இவர்களின் எண்ணமும் செயலும் திமுகவை சீண்டி பார்க்கும் விதமாகவே இந்த நிமிடம் வரை இருக்கிறது. வெளிப்படையாக சொல்வதானால் இவர்கள் எல்லாம் தாவேகாவை காட்டி அறிவாலயத்துக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறார்கள். அதே சமயம் செல்வ பெருந்தகை, சிதம்பரம் போன்றவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பதுதான் காங்கிரசுக்கு பாதுகாப்பு என்ற கருத்தை டெல்லி வரைக்கும் சொல்லிவிட்டார்கள். காங்கிரசார் பலவாறு குடைச்சல் கொடுத்தாலும் அவசரப்பட்டு எதிர்வினையாற்றாமல் அமைதியாகவே இருந்தது திமுக. ஆனால் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் ஆகாத வேலை என்று பதிலடி கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதே சமயம் கூட்டணிக்குள் இருக்கும் 2 பெரிய கட்சிகளும் இப்படி வார்த்தை யுத்தம் நடத்துவதால் கூட்டணிக்கு பங்கம் வந்துவிடக் கூடாதே என திமுக பதறிய அளவுக்கு டெல்லி காங்கிரஸ் தலைமை இந்த விஷயத்தை சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால்தான் இன்னமும் காங்கிரசார் ஆளாளுக்கு திமுகவை அதிரடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். காங்கிரசுடன் கூட்டணி தொடர வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். ஆனால் கிறிஸ் ஷோடங்கர், மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் தேவையற்ற குழப்பங்களை விளைவிக்கிறார்கள் என கனிமொழி சொன்னதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்ட ராகுல் காந்தி, காங்கிரசுக்கு இம்முறை 41 தொகுதிகள், 2 ராஜ்யசபா சீட்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்ததாக சொல்கிறார்கள். ராகுலின் இந்த டிமாண்டை கேட்டு அறிவாலய தலைவர்கள் ஆடி போயிருக்கிறார்கள். இது குறித்து திமுக தரப்பில் நம்மிடம் பேசியவர்கள், கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்கும் விஷயத்தில் இம்முறை மிகவும் கவனமாக இருக்கும் திமுக தலைமை காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் குறித்தும் தனியாக ஒரு சர்வே எடுத்திருக்கிறது. அதில் 12 பேரின் செயல்பாடுகள் சொல்லி பெருமைப்படும்படியாக இல்லை. இவர்களுக்கெல்லாம் மீண்டும் சீட் கொடுத்தால் நிச்சயம் அங்கெல்லாம் அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் என்ற தகவலும் இருப்பதால் இம்முறை காங்கிரசுக்கு கூடுதல் சீட்களை வழங்கும் முடிவில் தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லை. டெல்லி தலைமை மிக அழுத்தம் கொடுத்தால் 1-2 தொகுதிகள் வேண்டுமானால் கூடுதலாக ஒதுக்கப்படலாம். அவர்கள் கேட்கும் அளவுக்கெல்லாம் தொகுதிகளை ஒதுக்க வாய்ப்பே கிடையாது என்கிறார்கள். அதே போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்பதை எல்லாம் காங்கிரசார் மறந்துவிட வேண்டும் என்றனர். இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அமைப்பு பொதுச் செயலாளர் செல்வத்திடம் கேட்டதற்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மற்றும் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்பதை திமுகவிடம் வலியுறுத்தி வருகிறார் கிறிஸ் ஷோடங்கர். மற்றபடி 41 சீட்கள் மற்றும் ராஜ்யசபா சீட்களை காங்கிரஸ் கேட்பதாக வெளியாகும் தகவல்கள் எல்லாம் வெறும் வதந்திகளே என்றார். கடைசியாக கிடைத்த தகவல் படி காங்கிரசுக்கு 28 தொகுதிகளை ஒதுக்குவது குறித்து திமுக தலைமையில் ஆலோசனை நடப்பதாக சொல்கிறார்கள். தாவேகா பக்கம் போகலாம் என்று காங்கிரஸில் ஒரு தரப்பினர் சொல்வதை போலவே காங்கிரஸ் போனால் போகட்டும் என்ற மனநிலையில்தான் திமுகவிலும் சிலர் இருக்கிறார்களாம். ஆனால் 2 கட்சிகளுமே காரியம் கெட்டுவிடக் கூடாதே என்று துடிப்பவர்கள்தான். இந்த கூட்டணியே தொடர வேண்டுமே என பதறுகிறார்கள். யார் பக்கம் ஜெயமாகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.